இப்போ அடுத்த கணக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். 4 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ என்ற பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கம் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு பயிற்சி கணக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது முழு வர்க்கம் அப்படின்னா ஏ மற்றும் பியோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி கணக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ வந்து நமக்கு தேவையான இந்த கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இதை மாதிரி பிஏ ஃபைன் பண்ணும்போது நீங்கள் கெழுக்கள் மட்டும் எழுதிக்கிட்டால் போதுமானது. ஸோ கேளு எக்ஸின் அடுக்கு 4 கேளு வந்து 4, எக்ஸின் அடுக்கு 3ஓட கேளு வந்து -12, எக்ஸ் ஸ்கொயரோட கேளு வந்து 37, தெரியாத மதிப்பு பிஏ. இங்கே என்ன இருக்குது 4, அப்போது 2 2 4 குறிய மாற்றுங்க, கேன்சல். இப்போ அடுத்த 2 நம்பர் இறக்கணும். போன கணக்கில் சொன்ன மாதிரி மேலே உள்ள நம்பரை பெருக்கி போட சொல்லியிருக்கேன். 2ஆல் மேலே என்ன ஈவு கிடச்சிருக்கோ அதை பெருக்கணும். 2 2 4. இங்கே 4 இருக்குது, இங்கே -12 இருக்குது. ஸோ இது எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா -3ஆல் பெருக்கும்போது 4 3 12. ஸோ -3ஆல் பெருக்கணும். -3 எடுத்து மேலே எழுதிக்கோங்க. 4 -3 -12 3 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 குறிய மாற்றுங்க. இது கேன்சல் ஆகிடும். இப்போ 37 37ல் 9 கழிச்சிட்டோம் அப்படின்னா 28. அடுத்தது பக்கத்துலேயே பியையும் ஏவையும் இறக்குங்க. திருப்பியும் மேலே உள்ள நம்பரை 2ஆல் பெருக்கி எழுத போகிறோம். 2 2 4 2 -6 தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க, பக்கத்தில் எழுதக்கூடாது. ஸோ 4 இங்கே இருக்கிறது 28. இதை செக் பண்ணுங்கள். 7 4 28. இப்போ 7ஆல் பெருக்க போகிறோம். மேலே கீழே போட்டுக்கோங்க. 4 7 28, 6 7 42, மைனஸில் வரும் உங்களுக்கு. 7 7 49. ஸோ குறியை சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல். இப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா b -42 = 0. அதுக்கப்புறம் b + 42 = 0, a -49 = 0. எனவே d = -42, a = -49, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது +49. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நன்றி.